தேவனுக்கு இதுல விருப்பம் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய? நான் இந்த இடத்துல வணங்கலினா, நான் இந்த இடத்துல கூட நிக்கலினா என் பதவி போயிரும். பதவி, பேர், புகழ், ஆசை, அந்தஸ்து, இதற்காக தேவனை இழக்கிற, தேவனுக்கு மிக வைராக்கியமா இல்லாமல் இருக்கிற சந்ததியே, தேவ சமூகத்தில் உங்களை ஆலோசித்து பார்க்கணும். இருக்கிறது ஒரே ஜீவன், அந்த ஜீவன் ஆண்டவருக்காக தான் போகணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல தேவனுக்காய் வைராக்கியமாய் ஓடுகிறவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காய் சாதிக்க முடியும். அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறவர்கள் மேலதான் கர்த்தருடைய மகிமையான அபிஷேகம் கடந்து வரும். அப்படி தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறவர்களை நம்பித்தான் தேவன் பரலோகத்தின் தரிசனத்தை கொடுப்பார். அக்கினி வருகிறது, எனக்கு முன்பாக அக்கினி ஜுவாலை இருக்கிறது. அதை பார்த்து பயந்து ஓடி இருந்தா அவர்கள் மேல பெரிய ஆசீர்வாதம், பெரிய வல்லமை வந்திருக்காது. இன்னைக்கு நீங்க கடந்து போற ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு என்று பெரிய காரியங்கள் செய்யணுமா? பரத்தின் தரிசனம் உங்களை சந்திக்கணுமா? சந்ததியின் ஆசீர்வாதம் உங்க சந்ததியில, குடும்பத்தில் தங்கி இருக்கணுமா? கர்த்தருக்காய் வைராக்கியமா இருங்க. எந்த இடமா இருந்தாலும் தேவனுக்காய் பற்றிய அக்கினியாய் எதுவரினும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு முடிவு, தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவங்கள் எதுவா இருந்தாலும் விலகி இருப்பேன்.